நமது பூரணத்தையே நோக்காய் கொண்டுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு நாவுக்கு காவு, டேமிங் த டங். வாசிக்க வேண்டிய பகுதி யாக்கோபு நிருபம் 3ஆம் அத்தியாயம் முதல் 13 வசனங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்கள் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண மனிதனும் தன் உடல் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு உடலையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே அது திருப்பப்படும். அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய உறுப்புகளில் நாவானது முழு உடலையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனித சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகின்றன. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான தண்ணீரை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்கேற்ற சாந்தத்தோடு தன் செயல்களை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கட்டும். இந்த நாளிலே நம்முடைய மனப்பாட வசனம் யாக்கோபு 1ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனம். தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் தன் நாவை அடக்காமல் இருந்தால் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான். அவனது தேவ பக்தி வீண். If anyone thinks he is religious and does not bridle his tongue but deceives his own heart, this one's religion is useless. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பூரணம், பெர்ஃபெக்ஷன், நிறைவு, ஃபுல்னஸ், வளர்ச்சி, growth, இவையெல்லாம் முதிர்ச்சியை தான் குறிக்கும், மெச்சூரிட்டி. பூரணத்துடன் அடையாளப்படுத்தப்பட்ட முக்கியமானதொரு குணம் நாவடக்கம், டங் கண்ட்ரோல். இதோ திருமறையின் கூற்று. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் நிறைவான மனிதனாயும் தன் உடல் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். யாக்கோபு 3:2. நடைமுறை பரிசுத்த வாழ்வை விளக்கும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில் யாக்கோபு நிருபம் மிகவும் முக்கியமானது. நாவை குறித்து இந்த நிருபத்தில் அதிகம் எழுதப்பட்டுள்ளது. நாவடக்கம் இல்லையேல் தேவபக்தி வீண் என்கிறார் யாக்கோபு. மனிதர் பேசும் எல்லா வீணான வார்த்தைகளையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொடுக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் நம் பேச்சுக்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்று உணர்த்துகின்றனவல்லவா? இயேசுவை எடுத்துக்கொள்வோம். உண்மையையே பேசினார், மார்க் 13:32. அருள்மொழிகளையே பேசினார், லூக்கா 4:22. குற்றமற்ற வார்த்தைகளையே பேசினார், லூக்கா 20:26. இயேசுவின் பழுதற்ற இந்த பண்பை விளக்கும் பொழுது பேதுரு எப்படி எழுதினார் தெரியுமா? 1ஆம் நிருபம் 2ஆம் அத்தியாயம் 22ஆம் வசனத்தில், அவரது வாயில் வஞ்சனை, அதாவது தீங்கு அல்லது தீமை
காணப்படவே இல்லை. வளர்ச்சி தராத பேச்சையெல்லாம் தவிர்த்து சரியான வார்த்தைகளை மாத்திரம் பேச வேண்டும் என்று ஏறத்தாழ புதிய ஏற்பாட்டில் உள்ள திருக்கடிதங்கள் அத்தனையுமே வலியுறுத்துகின்றன. நாவை அடக்குவது எளிதல்ல. அதைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். அந்த 8வது வசனம் யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. மனிதனால் அது முடியாது. அதை தூய ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும். நாவின் பாவங்களை அறிக்கையிட்டு பலிபீடத்தில் நாம் நம்முடைய நாவை அர்ப்பணித்தால் உன்னதத்தின் அக்கினி நம்மை தூய்மைப்படுத்தி ஊழியத்திற்கு நம்மை பணித்து அனுப்பும். அதுதான் ஏசாயாவின் அனுபவம். ஆண்டவரை கண்டவுடனே, ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொன்னான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை விரும்பினதால் அல்லவோ உடனே பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் வந்து அவன் நாவை தொட்டு, உன்னுடைய நாவு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய காரியங்கள் அத்தனையும் சுத்தமானது, இப்பொழுது நீ ஊழியம் செய்ய புறப்பட்டு போ என்று சொன்னார். அதே அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத தேவை. அப்படியே ஆதி சீடர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய போது அவர் பிரதானமாக அவர்களுடைய நாவுகளை தொட்டார். இதன் முக்கியத்துவத்தை நாம் கவனிக்க தவறக்கூடாது. உடலின் பாகங்களிலெல்லாம் சாத்தானுக்கு நாவை போன்று பயனுள்ளது வேறு ஒன்றும் இல்லை என்றார் ஒரு பழம் பரிசுத்தர். சிம்சோனின் நாட்களில் கொல்லுவதற்காகவே கழுதையின் தாடை எலும்பு பயன்படுத்தப்பட்டது. இன்றும் அப்படியே 6 அங்குலம் கூட இல்லாத நாவு எத்தனை 6 அடி மனிதர்களை சாய்த்து விட்டது பாருங்கள். குத்துகள் போல் சிலர் பேசுகிறார்கள். நாவால் நாம் பெருமை பேசக்கூடாது, புறங்கூறுதல் செய்யக்கூடாது, கோள் சொல்லக்கூடாது, கேலி பகடி செய்யக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, கடுஞ்சொல்லை விட்டுவிட வேண்டும், பொய் பேசக்கூடாது. இவைகளுக்கெல்லாம் நம்முடைய நாவை நாம் விலக்கி காக்க வேண்டும். 32 வெள்ளையுடைய வீரர்களும் 32 பல்லு, இந்த 32 வெள்ளையுடைய வீரர்களும் பாதுகாத்தாலும் கூட அதையெல்லாம் மிஞ்சி இந்த சிவந்த நாக்க திடீரென்று சொல்லி அது வெளியே வந்து விடுகிறது. அதை அடக்குவது அவ்வளவு கடினம். எனவேதான் திருவள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நெடுகவே சிரத்தை எடுக்காமல் வெறுமனே ஜெபித்து ஆண்டவரே என்னுடைய நாவின் மேல் எனக்கு வெற்றி தாரும் ஆமேன் என்று சொன்னால் ஒன்றும் நடக்காது. நாம் சிரத்தை எடுத்து மிகவும் கவனமாக எப்பொழுதும் அந்த உணர்வோடு இருந்து நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாவிட்டால் நாவை அடக்குவது சாத்தியமில்லை. நாவை அடக்காவிட்டால் கிறிஸ்தவ வாழ்வில் வளர்ச்சியும் சாத்தியமில்லை. நாவை அடக்காவிட்டால் நாம் ஒருபோதும் பூரணர் ஆகவே முடியாது. மற்ற 101 காரியங்கள் செய்தாலும் நாவை அடக்காவிட்டால் அந்த மனிதனுடைய கிறிஸ்தவம், அந்த மனிதனுடைய ஆன்மீகம், அந்த மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் வீண் என்று நான் அல்ல, வேத வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமைதி பொன்னானது. நாம் எல்லாரும் இதை கற்றுக்கொள்ள மிகவும் தாமதித்து விட்டோம். இனியாவது நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாயிருப்போம். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டிருப்பவன் தனது நாவை அடக்காமல் இருந்தால் அவன் தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான். அவனுடைய தேவ பக்தி வீண். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் முன்னால் வைக்கப்பட்ட இந்த முக்கியமான சத்தியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மற்ற பாவங்களை வெறுக்கிற அளவிற்கு இந்த நாவின் பாவங்களை நாங்கள் வெறுப்பதில்லை. கண்டும் காணாமலும் அது எங்கள் பலவீனம் என்று சொல்லி நாங்கள் சாக்கு போக்கு சொல்லிவிடுகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய நாவுகளை உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம். பரலோகத்தின் அக்னியினால் எங்களுடைய நாவுகளை நீ சுட்டெரிப்பீராக. நவநாவுகளில் சாதாரணமாக பேசி விடுகிறோம், அந்நிய பாஷைகளில் எளிதாக பேசி விடுகிறோம். ஆனால் நாவடக்கம் இல்லையே ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஆன்மீக போர்வையிலிருந்து எங்களை நீங்கள் வெளியே கொண்டு வாரும். எங்களுடைய நாவின் பாவங்களின் மேல் எங்களுக்கு வெற்றி தாரும். நீர் எங்களுக்கு உதவும் பொழுது உம்மோடு கூட நாங்கள் ஒத்துழைத்து
சிரத்தை எடுக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவை போலவே அமைதியாக இருக்க வேண்டிய வேளைகளில் அமைதியாகவே இருந்துவிட எங்களுக்கு உதவி செய்யும். துடு துடு என்று சொல்லி பேசாமல் இருக்க கர்த்தாவே, பேசுவதை விட அமைதியாக இருக்க, கோபப்படுகிறதை விட பேசுகிறதை விட கேட்பதில் தீவிரமாயிருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.